வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி சித்திரை மாத ராசி பலன்கள் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் 9 கிரகங்கள் மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு. கும்பராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் மாற்றங்கள் என்பதை விட 7.5 சனியில் கழிவு சனியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கழிவு சனியில் நன்மைகளாக இருக்குமா, சிறு பாதகமாக இருக்குமா என்றால், கும்பராசியான உங்களுக்கு சனி பகவான் மட்டும் கெட்ட இடத்தில் இருக்கிறார் என்று சில நேரங்களில் சனி பகவான் இவ்வளவு கஷ்டங்களை தருகிறாரே, பாடாய் படுத்துகிறாரே என்கின்ற மனக்கவலை இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு பாதகத்தை தந்து கொண்டு இருக்கிறார் என்பதை விட அவர் ஜென்ம ராசியில்தான் அதிகப்படியான கஷ்டங்களையும் துன்பங்களையும் தந்து கொண்டிருந்தார். இப்பொழுது கழிவு சனியாக இருக்கிறார். ஆனால் தொடர் தொல்லைகளிலிருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு தாக்கங்களையும் எண்ணற்ற மனக்கவலைகளையும் தந்து கொண்டிருப்பது குரு பகவான். குரு பகவான் உங்களுக்கு எப்பொழுதுமே 2க்கும் 11க்கும் அதிபதி. புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். கும்பராசிக்கு 2ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசியினுடைய அதிபதி. கும்பராசியான உங்களுக்கு 11ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியினுடைய அதிபதி. கும்பராசியான உங்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு ராசி கடகராசி. கடகராசி என்பது 6ஆம் ராசியாக வருவதால் குரு பகவான் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஜென்ம ராசியில் 3ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில், 12ஆம் இடங்களில் வரும்போது பல வகையான துன்பங்களை சந்தித்தே ஆக வேண்டும். கும்பராசி கும்பராசிக்காரர்கள் மிகவும் தங்கமான குணம் படைத்த கும்பராசிக்காரர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். யாருடைய பிரச்சனையும் யாருடைய வம்பு தும்புக்கும் போகாத ஒரு நல்ல ராசி. என்ன ஒன்று, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, எது நடந்தாலும் அவர் வழிகாட்டுவார் என்பதை உறுதியாக நம்பக்கூடிய ஒரு ராசி. எது நடந்தாலும் அது இறைச்சித்தம் என்று முழுமையாக நம்பக்கூடிய ஒரு ராசி. இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட உங்களுக்கு சித்திரை மாதத்தில் மாற்றங்கள் வருமா, முன்னேற்றங்கள் கிடைக்குமா, தொடர் பொருளாதார சரிவிலிருந்து மீண்டு வர முடியுமா, கடனோ நோயோ பிரச்சனையோ தொழிலில் ஏற்பட்ட தடையோ இதிலிருந்து மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்குமா என்பதை சிறு விளக்கமாக பார்த்து விடலாம். அதற்கு முன்பதாக சந்திர அஷ்டம தினங்கள். சந்திரன் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய 2.25 நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். எவ்வளவோ கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கும்போது சந்திராஷ்டம தினங்களை சரியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் கூட உங்கள் மனநிலை இல்லை. ஆனால் இந்த 2.25 நாட்களில் நாம் செய்யக்கூடிய புதிதாக எதையாவது செய்தால் அதில் பல வகையான தடைகளும் பல வகையான பிரச்சனைகளும் வரும் என்பதற்காக சொல்லக்கூடியது தான் இந்த சந்திராஷ்டம நாட்களை மிக கவனமாக கையாள வேண்டும் என்பது. சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 27ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை விடியற்காலை 5:42 கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது கும்பராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 30/4/2026 சித்திரை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை பகல்
1:57 துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ஜென்மராசி. ஜென்மராசி என்பது அவரவருடைய சொந்த ராசியைத்தான் ஜென்மராசி என்று சொல்வார்கள். அப்படி ஜென்மராசி என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் ராகு பகவான் இருப்பது. ராகு பகவான் யாரு? எந்த நாளிலுமே அதிர்ஷ்டத்தின் பின்னாடி அலைய வைப்பதும், நடக்கக்கூடாததை நடக்கும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு உருவாக்கி அதன் மூலியமாக துன்பங்களை தரக்கூடியவர். ஆகையால் கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் விலக இன்னும் 7 மாதங்கள் இருக்கிறது நிலையாக. அவர் விலகுகின்ற காலம் எவ்வளோ பெரிய நன்மைகள் நடக்க போகிறது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பக்கம் குரு பயிற்சி ஆகிடுவார், இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி இருக்குது. 7.5 சனியில் இருக்கிறோம், 7.5 சனியில் இருக்கிறோன்ற மன கஷ்டம் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும். இதே 2026 10ஆம் மாதத்திற்கு மேல் 11ஆம் மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் பல வகையான திருப்பங்களும் முன்னேற்றங்களும் அடையக்கூடிய காலம் அருகில் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தாலே போதும். சரி, சர்க்கரை என்று சொல்லிவிட்டால் இனிப்பாக இருக்காது, அதை அனுபவிக்கும் போது உங்களுடைய மனம் சொல்லும். சரி, ராசிக்கு 2இல் சனியும் செவ்வாயும் புதனும் இணைந்து போராட்டங்கள் அதிகரிக்கும். மன கஷ்டமும் பண கஷ்டமும் தேவையில்லாத குழப்பமும் வீடு தேடி வரும். பொறுமையாக இருக்க வேண்டும். காரணம், சனியும் செவ்வாயும் எப்பொழுதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ராசிகளில் அமருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மன சங்கடங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, நவகிரக வழிபாடு மன அமைதியை தரும். ராசிக்கு 3இல் சூரிய பகவான் சுக்கிரனுடன் இணைந்து அமருவது நன்மைகள் என்பது சற்று அதிகரிக்க தோன்றும். யாரால்? சூரியனாலும் சுக்கிரனாலும். அடுத்தது ராசிக்கு 5இல் குரு பகவான். குரு பகவான் வக்ரம் பெற்றுத்தான் 5இல் இருக்கிறார். வக்ர நிவர்த்தி என்பது வைகாசி மாதத்தில் நடக்கும். வக்ர நிவர்த்தி பெற்று 6ஆம் இடத்தில் அமருகின்ற காலம் எண்ணற்ற வேதனைகளை கொடுப்பார். உடல்நலத்தில் பாதிப்பு, வீணான மனக்குழப்பங்கள் ஏற்படும். 6 மாதம் மட்டும்தான் வக்ர நிவர்த்தி பெற்றால் பொறுமையாக இருங்க. அதற்கு பிறகு கேது பகவான். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். குடும்பத்திலும் சரி, வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, எதையெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதிலெல்லாம் தடையும் தடங்கல்களும், எண்ணற்ற எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய காலம்தான் 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது. 7ஆம் இடத்தை பற்றி அதிகமாக கும்பராசிக்காரர்களுக்கு தெரியாது. 7ஆம் இடம்தான் கணவன் மனைவி, நல்ல நண்பர்கள், நல்ல உறவு, சொந்த பந்தங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த உறவுகளால் நித்தமும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கட்டாயமாக இதே 2026 10ஆம் மாதத்திற்கு பிறகு நல்ல பலன்களை பெறலாம். ஆறுதலுக்காக சொல்லக்கூடிய பதிவல்ல, நன்மைகள் நடக்கக்கூடியதை எப்படி தெரிகிறது என்றால், குரு பயிற்சியும் இருக்குது, ராகு கேது பயிற்சியும் இருக்குது. ராகு கேது பயிற்சி பெற்றுவிட்டால் பல ஆண்டுகளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். குரு பயிற்சி பெற்றுவிட்டால் பொருளாதாரத்தில் உயர்வும், இழந்த கௌரவத்தை நிலையாக நிற்பதற்கு உண்டான வழியை குரு பகவான் செய்வார். அப்பொழுது 7.5 சனியில் கழிவுச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான், எதையும் செய்ய முடியாத அளவிற்கு தடுத்து வந்த சனி பகவான், முன்னேற்ற பாதையில் செல்ல முடியாத அளவிற்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு பல தடைகளை தந்து வந்த சனி பகவானால் எதையும் செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் தனலாபத்துடன் உடல்நல ஆரோக்கியத்துடன் வாழ்க்கை என்பது இன்னும் சில காலங்களில் பல வகையான நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் அருகில் வந்துவிட்டது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.